ராதே கிருஷ்ணா. சுக மகரிஷி ஸ்ரீ கிருஷ்ணனோட திருவிளையாடலை சொல்லிட்டு வர்றார். கம்சன் யோகமாயை சொன்னதை தன்னோட அமைச்சர்கள் கிட்ட சொல்ல, அவங்க ரிஷி முனிவர்களை துன்புறுத்துறது தான் விஷ்ணுவை கொல்றதுக்கான உபாயம்னு சொல்ல, காலனோட கயிற்றுல கட்டுண்ட கம்சன் அந்தணர்களை கொல்றதுக்காக அசுரர்களை நாலா பக்கங்கள்லேயும் ஏவினதை கேட்டோம். தொடர்ந்து மகரிஷி சொல்றார். பரீட்சித், பெரும் மனசு படித்த நந்தகோபர் ஆண்மகவை பிறந்ததும் மகிழ்ச்சியோட நீராடி தூய்மை அடைஞ்சு ஆடை அலங்காரம் எல்லாம் செய்துகிட்டு வேதம் அறிஞ்ச அந்தணர்களை அழைச்சு தன்னோட புதல்வனுக்கு நல்வாழ்த்துச் சடங்குகளை செய்விச்சு பித்ருக்களுக்கும் தேவர்களுக்கும் வழிபாடு செஞ்சு ஜாத கர்மத்தையும் முறைப்படி செய்விச்சார். நல்லா அலங்கரிக்கப்பட்ட 2,00,000 பசுக்களையும் இரத்தின குவியல், தங்கம் மற்றும் மலை மாதிரியான 7 எள்ளு குவியல்களையும் அந்தணர்களுக்கு தானமாக கொடுத்தார். பூமி உரிய காலத்தில் பயிரிடுறதுனாலேயும் உடல் நீராடலினாலேயும் அழுக்கு தூய்மையினாலேயும் கர்ப்பம் வேதம் சொல்கிற சம்ஸ்காரங்களினாலேயும் ஐம்பொறிகள் தவத்தினாலேயும் அந்தணர்கள் வேள்வியினாலேயும் செல்வம் தானத்தினாலேயும் மனசு மன நிறைவினாலேயும் தூய்மை அடையுது. ஆன்ம வித்தையால் தூய்மை அடையுது. அந்தணர்களும் நல்வாழ்த்து சொல்கிறவங்களும் வம்ச பெருமை சொல்கிறவங்களும் சமயத்துக்கேற்ப நல்வாழ்த்து சொல்கிறவங்களும் நல்ல மங்கள சொற்கள் சொல்லி வாழ்த்தினாங்க. பேரிகளும் துந்துவிகளும் முழங்கிச்சு. ஆயர்பாடி அழகான கொடிகள், ஆலவட்டம், பூமாலை, தோரணம் இவற்றினால் அழகுபடுத்தப்பட்டு வாசற்படி, முற்றம், நடுவீடு எல்லாம் நல்லா பெருக்கி நீர் தெளித்து மெழுகினதுனால அழகாக விளங்கிச்சு. பசுக்களும் காளைகளும் கன்றுகளும் மஞ்சள் எண்ணெய் எல்லாம் பூசப்பட்டு பலவிதமான வண்ணப்பொடிகள், தோகை, மாலைகள், ஆடைகள் மற்றும் தங்க நகைகள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டன. கோபர்கள் விலை உயர்ந்த ஆடை, ஆபரணம், சட்டை, தலைப்பாகை அணிஞ்சிக்கிட்டு பல வகையான அன்பளிப்பு பொருட்களை ஏந்தி வந்தாங்க. யசோதைக்கு பிள்ளை பிறந்ததை கேட்டு மகிழ்ச்சி அடைஞ்ச கோபிகைகள் தங்களை ஆடை அணிகள் இவற்றினால் அழகுபடுத்திக்கிட்டாங்க. கோபிகைகள் புது குங்குமப்பூ கோதுகளால் தாமரை மாதிரியான தங்களோட முகத்தை ஒளிரச் செய்துக்கிட்டு காணிக்கைகள் ஏந்திக்கிட்டு வேகமாக வந்தாங்க. நல்லா தொடச்சி மெருகேற்றின ரத்தின குண்டலங்களும் கழுத்தில் தங்கப் பதக்கங்களும் பூண்டுக்கிட்டு விதவிதமான ஆடைகள் அணிஞ்சிக்கிட்டு கைகளில் வளையல்களோட கோபிகைகள் நந்தனோட மாளிகை நோக்கி போகிறப்ப வழியில் கூந்தல் அவிழ்ந்து பூக்கள் உதிர குண்டலங்கள் குலுங்க முத்து மாலைகள் ஒளிர அழகாக காட்சி கொடுத்தாங்க. நீடூடி வாழ்ந்து எங்களை காப்பாற்றுன்னு குழந்தையை வாழ்த்தின மக்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் மஞ்சள் பொடி, நறுமண எண்ணெய் மற்றும் நீரை வாரி இறைச்சிக்கிட்டு உறக்க பாடினாங்க. அழிவற்றவரும் உலகத்தோட ஈசனமான ஸ்ரீ கிருஷ்ணன் நந்தகோகுலத்தில் பிறந்த கொண்டாட்டத்தில் பல வகையான வாத்தியங்களை முழங்கினாங்க. கோபர்கள் மகிழ்ச்சியோட ஒருத்தருக்கொருத்தர் தயிர், பால், நெய், நீர் தெளிச்சுக்கிட்டு வெண்ணெய் பூசிக்கிட்டு மோதி விளையாடினாங்க. பெருமணம் படித்த நந்தனும் ஸ்ரீ விஷ்ணுவை வழிபடுறதுக்காகவும் தன்னோட மைந்தனோட நல்வாழ்வுக்காகவும் புராணம் சொல்கிறவங்களுக்கும் வம்சத்தோட பெருமையை பாடுறவங்களுக்கும் நல்வாழ்த்து சொல்கிறவங்களுக்கும் நாட்டியத்தால் பிழைக்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஆடைகள், அணிகலன்கள், பசுக்கள் மற்றும் பணத்தையும் அவங்கவங்க விருப்பப்படி மனசு கோணாமல் உரிய முறையில் வழங்கி பெருமைப்படுத்தினார். பெரும் பேறு படித்த ரோகிணியும் தெய்வ மனம் கமலர ஆடையையும் பூமாலையும் அட்டிகையும் அணிஞ்சிக்கிட்டு சுற்றி சுற்றி வந்தா. அரசே, ஸ்ரீ ஹரி வாசம் செய்கிறதுனால நந்தகோகுலம் அன்றையில இருந்து செல்வங்கள் அத்தனையும் பெருக திருமகளோட இருப்பிடமாக விளங்கிச்சு. நந்தகோபரும் கோபர்களை கோகுலத்தை காக்க சொல்லிட்டு கம்சனுக்கு ஆண்டுக்கான கப்பம் செலுத்துறதுக்காக மதுரைக்கு போனார். உடன்பிறவா சகோதரனான நந்தர் வந்திருக்கிறதையும் அரசருக்கு கப்பம் செலுத்திட்டதையும் அறிஞ்ச வசுதேவர் அவர் இருக்கிற இடத்துக்கு போனார். அவரை பார்த்த உடனே மகிழ்ந்து போய் எழுந்திருச்ச நந்தன் அன்பால வெலவெலத்து உடல் உயிரை வரவேற்கிற மாதிரி அன்புக்குரிய அவரை 2 கைகளாலையும் கட்டிக்கிட்டார்.
இப்படி பெருமைப்படுத்தப்பட்ட வசுதேவர் சுகமாக அமர்ந்துக்கிட்டு நலம் விசாரித்து ஆதரவு பொங்க தன்னோட புதல்வர்களை பற்றின நலம் அறிய நினைச்சு இப்படி கேட்டார். சகோதரரே, வயது முதிர்ந்து வரும், பிள்ளைப்பேறு அற்றவரும், இனி மக்கள் பிறப்பாங்கங்கிற ஆசையும் நீங்கி போன உங்களுக்கு இப்போ குழந்தை பிறந்ததுங்கிறது தெய்வ செயலை. இந்த உலகியல்ல அன்பர்களை பார்க்கறதுங்கிறதே அரிது. நல்ல வேளையா சம்சாரச் சூழலில் வர்ற மறுபிறப்பு மாதிரி இன்றைக்கு உங்களை நான் பார்த்தேன். நண்பரே, நதியோட பெரு வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போகிற மரம் செடி கொடிகள்லாம் ஒரு இடத்துல நிலை இல்லாதது மாதிரி தான் உற்றார் உறவினர்களும் நண்பர்களும். எவ்வளவுதான் பிரியமானவங்களாக இருந்தாலும் ஒரே இடத்துல நிலையாக நிற்கிறது இல்லை தான். நீங்கள் உறவினர்களோட வசிக்கிற அந்த பெருத்த வனம் இப்போது நீர் புல் பூண்டுகள் எல்லாம் நிறைஞ்சு பசுக்களுக்கு இதமாக இருக்கா? சகோதரரே, என்னோட மகன் பலராமன் தன்னோட தாயோட உங்கள் கோகுலத்தில் உங்களையே தகப்பனாராக நினச்சி உங்களாலேயும் யசோதையாலேயும் சீராட்டப்படுறானா? மனிதனுக்கு அறம் பொருள் இன்பம் எல்லாம் நல்ல மனசு இருக்கிற உற்றார் உறவினர்களோடு சேர்ந்து அனுபவிக்கிறதுக்காகத்தான்னு சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டிருக்கு. அந்த உற்றார் உறவினர்கள் அல்லல் படுறப்ப அறமும் பொருளும் இன்பமும் நன்மை பயக்காது. நந்தகோபர் சொல்கிறார். அந்தோ பரிதாபம், உங்கள் மனைவியான தேவகியோட மைந்தர்கள் பலர் கம்சனால் கொல்லப்பட்டாங்க. கடைசியாக பிறந்த பெண் மட்டும்தான் மீதமானா. ஆனால் அவளும் வானுலகம் போயிட்டா. இந்த மனித சமுதாயத்தோட இன்ப துன்பங்கள் அவங்கவங்க விதியோட வசப்பட்டது. அந்த விதியே தான் வாழ்க்கையோட நிலைகளுக்கு காரணமாக இருக்குது. தன்னோட இன்ப துன்பங்களுக்கு கண்ணுக்கு புலப்படாத விதிதான் காரணங்கிறதை அறிஞ்சவன் கலங்க மாட்டான். வசுதேவர் சொல்கிறார். சரி, அரசனுக்கு செலுத்த வேண்டிய ஆண்டுக்கான கப்பம் செலுத்தியாச்சு, எங்களையும் பார்த்தாச்சு. இனி இங்கே ரொம்ப நாட்கள் தங்கக்கூடாது. ஏன்னா கோகுலத்தில் தீய அறிகுறிகள் காணப்படுது. சுகமகரிஷி சொல்கிறார். இப்படி வசுதேவர் சொல்ல நந்தன் முதலான கோபர்கள் அவர்கிட்ட விடை பெற்றுக்கிட்டு எருது பூட்டின வண்டிகளில் கோகுலம் போனாங்க. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட முற்பகுதியில் 5வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.